வணக்கம் மக்களே. பல்லு இந்த மாதிரி கீழே விழுந்து செவந்ததுனால ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். எங்கள் அண்ணன் மகன் என்ன சொன்னார், இந்த மாதிரி பார்க்கவே அவநட்சத்திரமா இருக்குது, நல்லா இல்லை மாமா, நான் கூட்டிகிட்டு போய் பார்த்து என்னென்னு அதை நான் செலவு பண்ணி அதை பார்க்குறேன்னா. இவர் வந்துட்டு சும்மா அதே வேரோடு விழுந்துருந்தா பரவாயில்லப்பா, இது அதில் குடஞ்சி எடுத்துகிட்டு மறுபடியும் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏற்கனவே அது மண்டை மூளை வரைக்கும் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது, ஒரு நாளைக்கு இருக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு இருக்க மாட்டேங்கிறாங்க, தூங்காத இருக்கிற அன்றைக்கெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது, அதனால் அது குடஞ்சி எடுத்துகிட்டு வைக்கிற மாதிரி இருக்குது, வேண்டான்ட்டார். அப்புறம் நான் சொன்னேன், நான் கூட செல்லில் பார்த்துருக்குறேன், 3 பல் 4 பல் இல்லைனாலும் அவங்க அப்படியே மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னேன். வேண்டான்னா விட்டுருமா, அதெல்லாம் தேவையில்லை, பல் இதாக இருக்கிறதுனாலலாம் அழகு போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை, நீ மனசு அழகு இருக்குது, போதும், அது போதும், எனக்கு வேண்டான்னா விட்டுருணுன்ட்டார். சரி, இதை வச்சு பிரச்சனை பண்ணிவிட்டு வீடியோ போடல, எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது, ஒவ்வொருத்தரும் பல்லு காமிச்சு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னு. அதில் எல்லாம் அழகு கிடையாது, மன அழகு வேணுன்ட்டார் ஒரே வார்த்தையாக. இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, வேண்டான்னு விட்டுருணுன்ட்டார். இதை வச்சு பிரச்சனை, எனக்கு எதுவுமே வீட்டில் சத்தம் போட்டுக்கிட்டாலும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால் சரி, அவர் வேண்டாங்கும்போது நம்ம விட்டுருணும். நீ போடு, நான் வேண்டான்னு சொல்லலை, அது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு அப்படி இருக்கணும்னா எங்கள் பேர பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க, அவள் வேண்டாவா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, அவங்களாம் ஒன்றும் சொல்லலை. பேசுகிறதில்ல, பேசி 2-3 மாதம் ஆகுது. அந்த ஊருக்கு போனப்போ பிள்ளைங்கள பார்த்தது, மற்ற பிள்ளைங்கள படிச்சுட்டு வேலைக்கு போகிறதுனால அது ஒன்றும் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வைகாசி மாதம் நம்ம ஊரில் நோம்பி போடுறாங்க, சொல்லணும், சொன்னால் பிள்ளைங்க வருவாங்க. அப்படி சொல்கிறது நான் அப்படி அசிங்கமாக இருக்கிறதுனா பிள்ளைங்க சொல்லுவாங்க. எல்லாம் யார் பார்க்குறவங்களாம் நம்ம பிள்ளைங்க மாதிரி தான், வேறு பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க மாதிரி தான். நமக்கு கீழே இருக்கிறவங்க, நம்ம வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்களாம் ஒவ்வொருத்தரும் எப்படிலாம் இருக்கிறாங்க, நமக்கெல்லாம் என்ன ஆண்டவன் இந்த அளவுக்கு வச்சுருக்கான். எங்கள் ஐயா சொன்ன மாதிரி நமக்கு கீழே உள்ளவங்கள பார்த்து போனால் போய் சேர வேண்டிய இடத்துல சிறப்பாக போய் சேரலாம். நம்ம அதுக்கு மேலே பார்த்துட்டு போனோம்னா 2 அடி போகிறதுக்குள்ளே 3வது அடியில் உள்ள போயிடுவோம். முன்னெல்லாம் எங்கள் அம்மா இல்லாத நாங்களாம் 50 வருஷமாக சின்ன பிள்ளையிலே 10, 7, 8 வயசு இருக்கும்போதே அம்மாலாம் இறந்துட்டாங்க, அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அப்பா சொன்னதை வச்சுட்டு சரி இந்த பல்லுக்காக எதுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணணும், வேண்டாம், அவரே வேண்டாங்கன்னு நான் விட்டுருந்தேன். சரி மக்கள், 2:30 மணி அவர் சாப்பிடலாம். அவர் கொஞ்சம் வெளியே பழசு எடுக்க போயிருக்காரு, ஏதோ போட்டாரு சாப்பிடுமான்னாரு. சிரித்து போடலைன்னா என்னன்னு, நான் எப்பயுமே பல்லு இதாக இருந்தப்பயே நான் சிரிக்க மாட்டேன், இப்போ மட்டும் நம்ம என்ன போடுமான்ட்டார், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, யார் எதுக்கு சொல்கிறாங்க, எல்லாம் நம்ம பேர பிள்ளைங்களாட்டம் நம்ம பிள்ளைங்களாட்டம். அன்றைக்கி மாத்திரை கொடுக்குற பிள்ளை இன்றைக்கி காலையில் ரீடிங் எடுக்க வந்த பொண்ணு கூட அப்படிலாம் நினைக்காதீங்கம்மா, அவங்க யார் என்ன நினச்சாலும் சரி, நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் செய்யுங்க, ஆனந்தமாக உங்கள் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு நம்ம பாப்பா சொல்லிச்சு. சரிம்மா அப்படின்னு. பாய் மக்களே.